Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பிரேக்கப் சாங்னாலே வந்து பண்ணால் ஃபீலிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சாங் இருக்குது, அது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கா. ஸோ நம்ம ஒரு சாங் பண்ணணும், பட் ஆனால் அது பார்க்குற பொண்ணுங்களுமே அதை என்ஜாய் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஏதாவது சொன்னாங்க, இது பிரேக்கப் சாங்கா இல்லை வைப் சாங்கா அப்படின்னு சொல்லிட்டு. லவ்னு சொல்லி புட்டு வாயில வைப்பா, என்னோட சாங்கு இது பேசுவன் தப்பா, ஆசைய காத்துல தூது விட்டா. இது எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து ஒரு கப்புலாம் வந்து ஒரு சாங் கொடுத்தோம். இப்போ அதே ஒரு எஸ்எஸ் மியூசிக்கில் பிரேக்கப் பண்ணி ஒரு சாங் பண்ணுறோம். அதுதான் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது, என்னடா திடீர்னு பிரேக்கப் சாங் பண்றாங்களே, பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்றமா? இல்லை ஆயிடுச்சு, ஆமாம். அப்படியா? இல்லை ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக அது தனியாக இருக்குது. பட் நமக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லைஃப்பில் வரும்போது அதுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறதா இந்த பிரேக்கப்புக்கு ஃபீல் பண்ணுறதான்னு தெரியாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு அப்படி போகிறது தான் முடிவு எடுத்து தான் இப்போ கூட விடாமல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் ரிவீல் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க அந்த பர்சன் யாரு. ஆனால் இப்போ அது ஆக்சுவலி என்னன்னா எங்கேயுமே சொல்ல, இந்த பர்சனை வந்து நான் ரிவீலே பண்ணிட்டேன். ஒரு இன்டர்வியூ சேனலில் வந்து ரிவீல் பண்ணிட்டேன். அவங்க அன்றைக்கி போட வேண்டியது, அவங்க அடுத்த எனக்கு பிரேக்கப் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அந்த எபிசோடு போட வேண்டியது. இதுதான் ஒரு விதமான ஒரு சேட். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ பிரேக்கப் ஆகிடுச்சு. டேய் இன்டர்வியூவில் அப்படி பேசுனீங்கன்னா இல்லை ப்ரோ, அது எதிர்பார்க்கல அப்படின்னு சடனாக எதிர்பார்க்கல, அவங்களே நம்பலை. அதெல்லாம் என்னடா இது இப்படின்ற மாதிரி. ஏன்னா பிரேக்கப் ஆகி 2 நாள், பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் சண்டே 2 நாள் பேசாமல் இருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ஷோவே பண்ணியிருக்கீங்க, பட் அது எப்படி நீங்கள் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க? அந்த பெயின் இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்கும். நீ ஃப்ரெண்டாக இருக்க தப்பு கிடையாது. எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அப்போ அந்த இடத்துல என் மாதிரி வச்சிருந்த அந்த சாங் பார்த்தோம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் கிடையாது, நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால இது எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து ஒரு கப்புலாம் வந்து ஒரு சாங் கொடுத்தோம். இப்போ அதே ஒரு எஸ்எஸ் மியூசிக்ல பிரேக்கப் பண்ணி ஒரு சாங் பண்றோம். அதுதான் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது, என்னடா திடீர்னு பிரேக்கப் சாங் பண்றாங்களே, பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்றமா? இல்ல ஆயிடுச்சு, ஆமா. அப்படியா? ஓகே, அதனால தான் அந்த ஒரு இல்ல ஆக்சுவலி நாங்க சாங் பண்ணும்போது பிரேக்கப் இல்ல, அப்ப நல்லா தான் இருந்தேன். ஓகே, சோ இது சொல்லல வெளியில. இந்த சாங் நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னா பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் இவன் இந்த சாங் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்ல, நான் பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணேன். பிரேக்கப் ஆனது ரிலீஸ் ஆச்சு, ஒரு சிங்க் ஆயிடுச்சு. என்ன சார் சிரிச்சுட்டே சொல்றீங்க பிரேக்கப் ஆனது? இல்ல நிறைய பேர் இருக்காரு. இல்ல அதாவது 1 மந்த் மேல ஆச்சா, அதனால 1 மந்த் ஆச்சா? ஐயோ நீங்க சொல்றது நான் இன்னும் ஃபீல் பண்ணணுமோ? இல்ல இல்ல லைட்டா. ஓகே, பட் 6 வருஷம் லவ் பண்ணேன், பிரேக்கப் ஆயிடுச்சு. 6 இயர்ஸ். இல்ல ஃபீலிங்ஸ் ஃபுல்லா அது தனியா இருக்கு. பட் நமக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லைஃப்ல வரும்போது அதுக்கு நம்ம ஃபீல் பண்றதா இந்த பிரேக்கப்புக்கு ஃபீல் பண்றதான்னு தெரியாம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு அப்படி போகிறது தான் முடிவு எடுத்து தான் இப்போ கூட விடாமல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நார்மலான ஒரு மேன்லேருந்து இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு நார்மல் ஷாப்லேருந்து இப்போ இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அண்ட் தென் யூ ஓன் அ ஷாப் நவ், நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்பம் சாங்ஸ் பண்ணுறீங்க, ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னும் போது அந்த க்ரோத் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இப்போ ஒன்றா சேர்த்தா தான் 100ன்னுவாங்களா, அந்த மாதிரி தான். எடுத்தோன்னே நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணி டக்குன்னு 100வது இடத்துல போய் பார்க்க முடியாது. 1 2 3 4 அப்படி அது படிப்படியாக தானே வர முடியும். அப்படி பார்க்கும்போது ஈஸியாக கிடைக்கல. ஸோ ஒரு வாய்ப்பாகட்டும், ஒரு லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பண்ணுறதாகட்டும், எதுவுமே ஈஸியாக கிடைக்கல. ஈஸியாக கிடச்சிட்டா அப்பயே நம்ம கிட்ட போன மாதிரி இருக்கும். கரெக்ட். ஸோ கஷ்டப்பட்டு பண்ணக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் சஸ்டெயின் ஆகி போயிட்டு இருக்கு லைஃப்பில். அண்ட் அந்த கான்செப்ட்மே இப்போ இந்த பிரேக்கப் சாங் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, அந்த கான்செப்ட்மே ஒரு மாதிரி அந்த ஒரு மன்மதன் ஸ்டைலில் அந்த மாதிரி என்ன யோசிச்சோன்னா, நாங்கள் டேரக்டரு மியூசியெல்லாம் என்ன யோசிச்சோன்னா, பிரேக்கப் சாங்னாலே வந்து பண்ணால் ஃபீலிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சாங் இருக்குது, அது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கா. ஸோ நம்ம ஒரு சாங் பண்ணணும், பட் ஆனால் அது பார்க்குற பொண்ணுங்களுமே அதை என்ஜாய் பண்ணணும். எப்படி நாங்கள் டிஸ்க்ளைமர் கொடுத்தோன்னா, பிரேக்கப் ஆன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை நினச்சிக்கோங்க, பிரேக்கப் ஆன பொண்ணுங்க வந்து பசங்க தப்பானவங்களா இருந்தால் அவனுங்களை நினச்சிக்கோங்க. ஸோ இது காமனாக ஒரு வைப் பண்ணுற ஒரு சாங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஏதாவது சொன்னாங்க, இது பிரேக்கப் சாங்கா இல்லை வைப் சாங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 8 பொண்ணுங்க, கோவா வேற, அது பேக்ரவுண்டில் பீச்சு பார் அப்படின்னும் போது அது வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே எப்பயுமே பார்ப்பீங்க.
நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் ஆ. என்னென்ன மாதிரியான மிக்ஸ்டு கமெண்ட்ஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல வந்து மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் அவ்வளோ பார்க்க முடியாது. ஒரு சில விளாக்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம நார்மலாக விளாக் பண்ணால் அதில் பார்ப்போம். பட் இதில் நான் அதிகமாக பார்த்தது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாங் பண்ணுறதுக்கானே பிரேக்கப் பண்ணியாடா, ரெண்டாவது கமெண்ட். ஆனால் அதுதான், ஏன்னா பிரேக்கப் ஒரு மாதத்தில் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சாங் பண்ணிட்டேன். அப்படி நான் பிரேக்கப் ஆகுதுன்னா இந்த சாங் பண்ணிட்டேன். அதுதான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். பிரேக்கப் டி எப்படி இருக்கான் பாரு மனுஷன், பிரேக்கப்னா இப்படி ஒருத்தர் இருக்கணும்டா, அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வலிக்குதுடா உள்ள, அதை பற்றி பேச போல. கிட்டத்தட்ட 2-3 வாரம் சோசியல் மீடியாவில் இல்லாமலாம் இருந்தேன். அப்புறம் நம்ம கமிட்மெண்ட் நமக்கு அப்படி இருக்கும்போது அப்படி இல்லை நம்ம இதெல்லாம் பண்ணி தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முடியும். எதுக்காண்டி எதையும் ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல அப்படின்றக்காண்டி திரும்பி வந்து நம்ம இது பண்ணிட்டு இருந்தேன். கமெண்ட்ஸ் நிறைய மோட்டிவேஷன்லாம் வச்சு, இப்படி தான் ப்ரோ இருக்கணும், நல்லா பண்ணணும், நல்லா இருக்கு, சாங் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க 6 இயர்ஸ்ன்னு சொல்றதுனால கேட்குறேன், 6 வருஷம் போது அது வந்து ரொட்டீனா இருந்திருக்கும்ல. அது ஒரு ஆமா மோர் தென் லவ், அது ரொட்டீன் ஆயிடும். 6 வருஷத்துல நிறைய சண்டை, நிறைய அப்பெல்லாம் ஒரு பிரேக்கப். இப்போ 100-200 வாட்டிக்கு மேல பிரேக்கப் ஆயிருக்கு. சும்மா பிரேக்கப் அந்த மாதிரி, சும்மா பிரேக்கப் அது கிடையாது. இது உண்மையான பிரேக்கப். 6 வருஷம் லவ்லையும் 2 நாள் கூட பேசாம இருந்ததுல பாருங்க. இப்போ 45-50 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோதான், பிரேக்கப் தான். பட் இந்த விளாக்லாம் ரொம்ப கன்சர்ன், ஏன்னா நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம அதில் போடுறோன்ற போது ரொம்ப கன்சர்ன்டா வந்து மக்களும் கேட்பாங்கல்ல கமெண்ட்ஸ். இப்போ சும்மாவே நீங்கள் ஒரு ஆல்பம் சாங்கே அந்த அளவுக்கு நோட் பண்ணி என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணும், இந்த லிரிக்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களாம் நிறைய உங்ககிட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே. யார் அந்த பொண்ணு? நான் இன்னும் சோசியல் மீடியா ரிவீல் பண்ணல அந்த பொண்ணை. நல்லது தான் ரிவீல் பண்ண. நான் நினச்சது, மைண்டில் நினச்சதுன்னா, நம்ம மேரேஜ் ஆனதுக்கு தான் ரிவீல் பண்ணணும்னு ஒரு இது. சப்போஸ் ஏதோ ஆகாது நம்பிக்கை இருந்துச்சு. பட் இன்னொரு இதுனா தேவையில்லாமல் அவங்க வீட்லையும் ப்ரெஷர் ஆகிடும், கொஞ்சம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் போடல. சோசியல் மீடியா போட அவங்க சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருந்தேன் கொஞ்ச நாள். ஸோ அப்படி இருந்துட்டு இப்போ கடைசியில் போடவே முடியாமல் போயிட்டாங்க வீடியோ. ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்னீங்கல்ல கப்பலாக ஒன்று பண்ணணும்னு, அப்போ அவங்க இல்லையா? அவங்கள சாங் பண்ணோம், அது ஆல்பம் சாங் பண்ணோம், அவ்வளோதான். அப்படிதான் சொல்லவே இல்லையே. ஐயோ அப்படியே இல்லை இல்ல அப்படிதான் சில ரூமர்ஸ். அது ரூமர்ஸ் தான். அத நீங்களே சொல்லிட்டீங்க. ரூமர்ஸ் தான் மத்தவங்க சொல்றது தான். நம்ம வாயில இருந்து ஒன்று வரும்ல, அதான் உண்மைன்ட்டு. பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் தனியா எங்கேயா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காஷ்மீருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு காஷ்மீர் போகலான்னு போயிட்டேன். ஓகே. அப்புறம் அங்கேயும் விடாம அங்கேயும் வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வைப் ஆகி அங்கே ஒரு நல்லாயி, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் நான் காணாமல் போய் அப்படி ஜாலியாக தனியாக, ஐயோ ஃபீலிங் வாயில் வரும்போது ஜாலியாக ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அது அப்போ தான் பாட்டு கேட்பேன். லவ் ஃபீலியர்னாலே ஒரே ஃபீலிங் சாங்ஸ் தான் இருக்குது, நமக்குன்னு ஒரு இல்லை அப்படின்னும் போது நம்மளே ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ஆல்ரெடி இருந்துச்சுல, அது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணது தான். அது முன்னாடி ரிலீஸ் பண்ணலான்னு வச்சு எடுத்தாச்சு. அது இந்த டைமுக்கு February 14, ஸோ லவர்ஸ் டே. ஸோ கமிட்டடாக இருக்க பசங்க ஜாலியாக இருப்பாங்க, ஸோ சிங்கிளாக இருக்க பசங்க இந்த பாட்டு கேட்டு வைப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டது தான். அண்ட் நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் அது இது ஒரு வைப் சாங் மாதிரி இருந்தது இல்லையா? இன்னும் மேபி ஒரு சேடான ஒரு வெர்ஷன் இல்லை பண்ணியிருக்க மாட்டேன். நான் பிளான் பண்ணது அதான், பிரேக்கப் சாங்னால இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜாலியாகணும்னு சொல்லிட்டு பண்ண சாங் தான். ஓகே. எங்ககிட்ட சொல்ல முடியுமா என்ன ஆச்சு, வை? அது ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க, ஏன்னா இப்போ எப்படின்னா லவ்வில் பொறுத்த வரைக்கும் 2 விதமும், ஒருத்தங்க சைடு தப்பு பண்ணாலும் இன்னொரு சைடு நியாயம் இருக்கும், இன்னொரு சைடில் தப்பு பண்ணாலும் இன்னொருத்தவங்க கிட்ட நியாயம் இருக்கும். ஸோ அப்படி அது பார்க்குற சைடில் தான். இப்போ நான் சொல்கிறது என் சைடில் இருக்க நியாயத்தை சொல்லுவேன், அவங்க வந்து அவங்க சைடில் இருக்க நியாயத்தை சொல்லுவாங்க. அதனால அது வேலைக்கு ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, மியூச்சுவலா எங்களுக்கு செட் ஆகலை, இல்லைன்னா வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கல, அந்த மாதிரி சில ஒரு ஜெனரல் ரீசன் இருக்கும்ல. அது இல்லை, இது வேற. ஓகே. பட் வந்து இப்போ பிரேக்கப் சாங் இருக்கு, உண்மையாலுமே பிரேக்கப்பாக இருக்கு அப்படின்றது இப்போ உங்க ஆடியன்ஸ்க்கும் தெரியும், அதெல்லாம் கேட்குறாங்க, அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த சாங்க்கு? இல்லை அப்படி நான் நினைக்கல. நான் அப்போ இந்த சாங் பண்ணியிருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ பிரேக்கப் ஆகி பண்ணுறதை விட்டு நான் கேப் விட்டு தான் போட்டிருக்கேன். ஒரு 2 வாரம். நான் அப்போ இருந்த பீக்லேயே போட்டதா இன்னத்துக்கு ஆள் இப்போ ட்ரெண்டிங் 5ல் வந்திருக்கு இப்போ யூடியூப்ல. ஸோ ட்ரெண்டிங் 1 வர கூட வாய்ப்பு வந்திருக்கு. ஓகே. ஸோ அதுதான் நான் அது அப்படி நினைக்கல. இந்த பிரேக்கப் ஆகாமலே போட்டிருக்கணுமோ அப்படின்னு தான் தோணுது. ஓகே. அப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம யூடியூப்ல விளாக்ஸ் போட்டிருப்போம், அதோட இது போடும்போது எல்லாத்துலேயும் சொல்லி டக்குன்னு போடுவோம். நம்ம டக்குன்னு இந்த February 14 நமக்கு பிரேக்கப் ஆகி டக்குன்னு சடனாக ரிலீஸ் பண்ணது தான் இப்போ உடனே. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்து கொஞ்சம் நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் நீங்கள் ரிவீல் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த பர்சன் யாரு? ஆனால் இப்போ அது ஆக்சுவலி என்னன்னா, எங்கேயுமே சொல்ல, இந்த பர்சனை வந்து நான் ரிவீலே பண்ணிட்டேன். ஒரு இன்டர்வியூ சேனலில் வந்து ரிவீல் பண்ணிட்டேன்.
அவங்க அன்னைக்கு போட வேண்டியது, அவங்க அடுத்த எனக்கு பிரேக்கப் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி இந்த எபிசோடு போட வேண்டியது. ஓகே. எப்படின்னா உங்களுக்கு ராம்விஜன் கப்பல்ஸ் தெரியும், ராம்விஜன் தெரியும், அவங்க வந்து ஒரு ஷோ பண்ணாங்க ஆமா கப்பல்ஸ் வச்சு. ஆமா அதில் நானும் ஒரு கப்பலாக போனேன். இப்பதான் பண்ணாங்க அந்த ஷோவே முடிஞ்சிச்சு. அந்த எபிசோட் எனக்காண்டி போடல, அது ட்ரைலர்லயே வருவேன் நானு. அப்ப கூட என்ன மட்டும் மறைச்சிட்டு இதுதான் ஒரு விதமான ஒரு சேட். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ பிரேக்கப் ஆயிடுச்சு. டேய் இன்டர்வியூல அப்படி பேசுனீங்க என்ன? இல்லை ப்ரோ அது எதிர்பார்க்கல அப்படின்னு. சடனாக எதிர்பார்க்கல, அவங்களே நம்பலை இதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிரேக்கப் ஆகி 2 நாள், பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் சண்டே 2 நாள் பேசாமல் இருக்க மாட்டோம். நீங்க ஷோவே பண்ணியிருக்கீங்க. அது ரிவீல் பண்ணிடலான்னு தான் பண்ணோம். பட் அது பாருங்க என்ன இதான் என்னன்னு சொல்றது தெரியல. பட் அது எப்படி நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க? அந்த பெயின் இருக்கும் கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்கள பத்தி சொல்லுங்க. உண்மையாலே சொல்லணும், மியூசிக் டைரக்டர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து நம்ம ஃப்ரெண்டு. அவர் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாதி நாள் நம்ம வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறது. ஒரு மூவி ஒரு சினிமா அரேஞ்சு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது படம் எடுக்கிறதுக்கு. பட்டு நம்ம ஊரில் ஒரு வழக்கம், திறமை இருந்தால் சான்ஸ் கிடையாது, கஷ்டம் இல்லை. அதே ஒரு வர்க்கத்தில் தான் இருந்துட்டு இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டும் அவர் தான் பண்ண நல்லா இருந்துச்சு. ஸோ வாடி நெஞ்சிக்கலன்னு சாங் பண்ண அவர் தான். ஸோ 2வது சாங் அவரை வச்சே பண்ணுவோம். அதேமாதிரி இந்த பாட்டோட லிரிக்கல் எழுதுனதே அவர் தான். அவருக்கு அப்போ லவ் ஃபெயிலியரு. என்ன எல்லாருக்கும் இதுல பிரேக்கப் இந்த சாங்கால இப்படி ஆயிடுச்சா என்ன கதைன்னு தெரியல. அவர் அப்ப லைன் எழுதும் போது அப்படி எழுதினாரு. அப்படி எழுதும்போது அவங்க வீட்டுல அவங்க பொண்ணு வந்து வீட்டுல பாரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி போனா அவர் கோவத்துல எழுதின பாட்டு. அது லைன்ஸ்லாம் இப்படி போடுவாங்க. அது மியூசிக் டைரக்டர் ஒரு பையன் நம்ம தம்பி, அவன் கேபின்னு, அவன்கிட்ட சொல்லி அவன் நல்ல டேலண்ட் அவனுக்கும். ஸோ அவன் மூலியமா வந்து இங்கே தான் இருக்காங்க. அண்ட் தென் இப்போ இந்த சாங் நீங்க சொல்லும் போது அங்க எல்லாருமே ஒரு பிரேக்கப் வைப்ல இருந்திருக்காங்க. ஐ திங்க் நீங்க மட்டும் தான் ஜாலியா இருந்திருக்கீங்க. நான் வந்து ஜாலியா இருந்தேன். ஓகே. அந்த சாங் கேட்கும் கூட என் ஆள் கூட பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருந்தேன். நல்லா இருக்கே பண்ணுன்னு சொன்னா அவளும். பட் நீங்க சொன்னீங்கல்ல 2 நாள் முன்னாடி நாங்க ஒரு ஷோ பண்ணோம். 2 நாள்ல என்ன ஆச்சு? 2 நாள் முன்னாடி ஒரு அந்த ஷோ பண்ணி ஒரு ரிலீஸ் ஆகுறதுக்கு ஓகே 1 மாசம் ஆயிடுச்சு. அது எப்பவுமே எடுத்துட்டு அவங்க லேட் பண்ணாங்க. அது அந்த ரிலீஸ் பண்றதுக்கு 2 நாள் அப்படி சொன்னேன். பட் இப்போ இந்த இதுலயே இருக்கிறதுனால ஆக்சுவலி நான் ஒரு செக்மெண்ட் எடுத்து வச்சேன். பட் இதுக்கு வந்து ரிலேட் ஆயிடுச்சு. உங்க ஆல்பம் சாங் ரிலேட்டா தான் எடுத்து வச்சேன். ஆனா வந்து இதுக்கு ரிலேட் ஆனதுனால ஓகே டெஃபினட்டா இதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். சில பேர் இருப்பாங்கல்ல, இந்த இதெல்லாம் பண்ணா டெஃபினட்டா பிரேக்கப் தான் அப்படின்னு. பிரேக்கப்ன்றதுனால நம்ம பிரேக்கப் பண்றோம். பாருங்க ஆல்ரெடி நான் எடுத்து இதெல்லாம் போட்டேன். ஸோ வந்து இப்போ ஒரு பொண்ணு இதை பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஐ ஒன்ட் பி தேர் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு டேர் இருக்கு. பண்ணலனாலும் ஒரு டேர் பண்ணணும். பட் ஸ்டில் நான் சொல்றேன் ஒன்னொன்னா, உங்களை தாண்டி வேற ஏதாவது ஒரு பர்சன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது, அது பாய் பெஸ்டியா இருக்கலாம், இல்ல என்னோட லைஃப்ல இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல நீங்க அந்த மாதிரி பொண்ணு பிரேக்கப் பண்ணுவீங்களா இல்ல யூ வில் ஸ்டே இன் தி ரிலேஷன்ஷிப்? அவங்க இருக்கிற லிமிட்டை பொறுத்து இருக்கு. இல்ல அதான் ரொம்ப உங்களை விட அவங்களுக்கு அதிக பிரையாரிட்டைஸ் பண்றாங்க. அப்படி இருக்க மாட்டேன். பிரேக்கப்னு தெரியல எனக்கு. பிரேக்கப்னு சொல்லணும். பிரேக்கப் ஓகே. பாய் பெஸ்டி வந்தாலே பிரேக்கப். ஓகே. இப்போ இன்னொரு கல்ச்சர் கூட இருக்கு இல்லையா, லைக் பிரதர்னு ஒரு ஹாப்பி பிரேக்கப். இல்லை நான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரெண்டா எனக்கு நீ ஃப்ரெண்டா இருக்க தப்பு கிடையாது. எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அப்போ அந்த இடத்துல என் மேலே வச்சிருந்த அந்த இப்போ லவ்வர்ன்றது அம்மா அப்பா அப்புறம் தான் புருஷன் அந்த இது தானே. ஸோ 3வது அவங்கள பார்க்கும்போது அதை விட அதிகம் ஒருத்தர் லவ் பண்ணும்போது நான் எதுக்கு போது பிரேக்கப் தான். அப்படி ஓகே. பிரேக்கப். பாஸ்வேர்ட்ஸ் ஷேர் பண்ண சொல்றாங்க. உங்களோட சோஷியல் மீடியா பாஸ்வேர்டை அவங்களுக்கு 6 வருஷம் ஷேர்ல தான் இருந்துச்சு. பண்ணுவேன். அது பண்ணுவீங்க. யூ ஒன்ட் பிரேக்கப், ஸ்டே இன் தி ரிலேஷன்ஷிப். ஓகே. இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிடுவேன். இதுல என்ன இருக்கு? ஓகே. ஆனா வந்து இப்ப அதுவே டாக்ஸிக்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ அதெல்லாம் டாக்ஸிக் கிடையாது. அவங்க கண் பார்வையில வைக்கிறது தப்பு கிடையாதுல்ல. இல்ல இப்ப என் போன்ல இப்ப வந்து ஒருத்தரோட என்ன லவ் பண்றது ஒருத்தர் இருக்கு அப்படின்னா ஃபுல்லா நம்ம பாக்குறோம். அந்த டாக்ஸிக்ன்ற ஒரு டிபேட் ஒண்ணு இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. போனை வந்து செக் பண்றது, அதாவது நீங்க வேற எங்கேயாவது இருக்கும்போது போனை எடுத்து செக் பண்றது, அது வந்து இல்ல அப்படி செக் பண்றது தப்பு தான். பட் நான் இருக்கும்போது ஓப்பனா போனை கொடுக்கணும். அவங்க கொடுக்கும்போது ஓகே. இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல நீங்க குளிக்கும் போதோ வந்து டக்குன்னு போன் எடுத்து செக் பண்றது
அது இல்ல மாதிரி அது ஒரு girl friend பண்ணா அது நம்ம நடந்துக்கிட்டா சப்போஸ் நமக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் வருமா நடந்துக்கணும், அப்போ நம்ம மேலே தான் இங்கே மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால பிரேக்கப் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். ஓ சூப்பர். இதனால எப்படி பண்ண, நம்ம மேலே ஏதாவது தப்பா அவங்களுக்கு கண்டுபிடிக்கனால தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, நடந்திருக்கா அந்த மாதிரி? இது தெரியல. தெரியல, இல்ல சொல்ல மாட்டீங்க. ஓகே, கிளிங்கியா இருந்தா ரொம்ப அந்த உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கிளிங்கியா இருந்தா? கிளிங்கிங் மீன்ஸ் எப்படி? கிளிங்கினா ரொம்ப ரொம்ப அட்டாச்சா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அப்சஸ்டா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கிளிங்கியா இருந்தா அது உங்களுக்கு ஓகேயா? ஓகே தான். பிரேக்கப் பண்ண மாட்டேன். நம்ம கூட அட்டாச் பண்ணதா ஓகே தானே. நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன்னு சொல்றது, அந்த மாதிரி சொல்றேன். நீங்க ஷூட் போனாலும் நான் ஷூட் வருவேனே அப்படி சொல்றது ஓகே தான், அக்செப்ட் பண்ணிப்பேன். ரொம்ப இதெல்லாம் நல்ல क्वेश्चन தானே. இதுல அப்படியே வேற மாதிரி ஏதாவது சில பேர்லாம் நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். இதெல்லாம் காமன் தானே. இதெல்லாம் சரி, நீங்க நிறைய எதிர்பார்க்கறீங்களா? நான் சொல்றேன். ஐயோ இல்ல போதும். ரொம்ப அல்ட்ரா மாடர்னா இருந்தா ஓகேயா? தாட்ஸ்லயும் சரி, ட்ரெஸ்ஸிங்லயும் சரி? இல்ல நோ, பிரேக்கப். அல்ட்ரா மாடல் வேணும். மாடல் ஓகே, அல்ட்ரா மாடல் சொல்றதா பிரேக்கப் கிடையாது. தெரியல அது என்ன சொல்றது. சரி ஓகே, சீட்டிங்? கண்டிப்பா முடியாது. நோ. இப்போ இந்த விடாமுயற்சியில எல்லாம் வந்தது இல்ல? ஐயோ என்னங்க அது இல்ல முடியாதுங்க. அது ஏத்துக்க முடியாது என்னால. அது என்னன்னாலும் ஏத்துக்க முடியாது என்னால. அது அவங்க பண்ணா பிரேக்கப். பிரேக்கப். அண்ட் ரொம்ப வந்து இது வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்றது, அது எப்படின்னா சிச்சுவேஷன் பொறுத்து. நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு வாங்கி கொடுன்னு சொன்னா அக்செப்ட். நம்ம கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு வாங்கினா அப்போ அவங்க ஏதோ காரியத்தை கண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். ஓகே, பிரேக்கப். இல்லை நம்ம கிட்ட இருக்குன்னு நம்மளால வாங்கி கொடுக்க முடியும் தெரிஞ்சு ஓகேனா ஓகே. ஓகே, ஸோ நம்மளால எப்படியாவது முடியும், இவனால உங்ககிட்ட இல்லாத போதும் அதை கேட்டு டார்ச்சர் பண்ணா அதுக்கு பிரேக்கப் பண்ண மாட்டேன். நம்ம தான் அதுக்கு முயற்சி பண்ணணும், வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவேன். இது பிரேக்கப் இல்லை, பண்ணலாம், ட்ரை பண்ண மாட்டேன். அண்ட் நீங்க இல்லாதப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாம, நீங்க அவங்க கண் பார்வைக்கு இல்ல, நீங்க வேற வீட்ல இருக்கீங்க, சம்திங் வேற வீட்ல தான் இருப்போம், லவ் பண்ணுவோம் இல்ல, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல அந்த மாதிரி இல்ல. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் மறைச்சு பண்றது, அது என்ன? அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம், பட் உங்ககிட்ட சொல்லாம பிரேக்கப் இல்ல, ஏதாவது வேற ஏதாவதுனா பிரேக்கப். பிரேக்கப் சாங் ஒன்னு பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க, சாங் பண்ணணும்னு ஏன் தோணுச்சு ஃபர்ஸ்ட்? நல்லா இருக்கு சாங், கேட்கும்போது ஒரு வைப் ஆகுதுல. ஓகே, சோ ஒரு எப்படின்னா ஒரு அந்த மியூசிக் டைரக்டருக்குள்ள ஒரு திறமை இருக்கு. ஏன்னா அவனா இப்போ சினிமாக்குள்ள போனா அவன் எங்கேயோ போயிடுவான் அந்த பையன். ஸோ இது இல்லாம வந்து நிறைய பாட்டு இருக்கு. ஒரு சூப்பர் பாட்டு ஒன்று இருக்கு. என்ன பாட்டுனா ஒரு மாஸ் ஒரு பாட்டு, அந்த ஒரு சினிமாவில் கேட்போம்ல அந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு தொடக்கமா இந்த பாட்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா லவ் பாட்டும் இருக்கு அவன்கிட்ட. ஸோ லவ் பாட்டை பண்ணால் நான் பண்ணிட்டேன். ஸோ மாஸ் பாட்டு எதுக்கு நம்ம, அதோ ஒரு ஆல்பம் சாங்க்கு எதுக்கு? ஸோ அதிகமாக ஆல்பம் சாங் வந்து பிரேக்கப் சாங்கு, லவ் சாங் தான் கேட்பாங்க. லவ் பண்ணிட்டோம், ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணது, அப்போ சூஸ் பண்ணது. அண்ட் ஆக்டிங்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது இதுல இருந்து தெரியுது, நல்லாவே தெரிஞ்சது ஆல்பம் சாங்ஸ் பார்த்தப்போ. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ டிரெக்டர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணா மூவி பண்றதுக்கான உங்களுக்கு ஆமா, நம்ம எண்ட் ஆஃப் டேல நம்ம கடைசி கோலே அதானே, சினிமாக்குள்ள போனோன்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுவோம். இப்போ அவன் ஐபிஎல்ன்ற ஒரு மூவி நடிச்சு முடிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த படம், நமக்கு ஒரு படம் பண்ற ஐடியா இருக்கு. அண்ட் பண்ண யார் கூடலாம் பண்ணணுன்ற அந்த ஒரு டிசையர் இருக்குல்ல, இவங்க கூட நம்ம டெஃபினட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலை ஏகே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் கூட அதெல்லாம் நடக்குமா தெரியல, பட் அது ரொம்ப நாள் ஆசை. அது ஓகே, டிரெக்டர் யார் கூட பண்ணணும்னு ஆசை? இல்லை அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு என்னன்னா இன்னொரு ரொம்ப ஆசைனா நம்ம சாங் பண்ணார் அவர் கூட ஒரு ஃபஸ்ட்டு பண்ணிடணும் அப்படின்னு. நம்ம சாங் பண்ணது இருக்கார்ல, அவர் கூட பண்ணிடலாம் ஒரு சாங், ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் அதுவும் நடக்குமா? இது நடந்தால் தான் மற்றெல்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் இவர் கூட ஒரு படம் பண்ணிடுறேன், அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஆனால் இப்போ இந்த சாங்ஸ் நீங்கள் அந்த ஆக்டிங்லாம் காட்டுற இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு சப்போஸ் செல்லம் கால் பண்ணி கூப்பிட்டா நடிக்க போவீங்களா? இல்லை வாய்ப்பே இல்லை. அட்லி இந்த படத்துலேயே எனக்கு நல்ல ரோல் எனக்கு தரணும், நான் வேணான்ட்டேன். பட் நீங்க அட்வைஸ் பண்ணிருப்பீங்களா அவருக்கு? பண்ணிட்டேன். நான் சொல்லிதான் இப்ப இந்த ஐபிஎல் மூவியை பண்ணான். ஐபிஎல் ஏன்னா அவர் விடல இவனை. நீ என் ஃப்ரெண்டே இல்லை, ஒன்று என் பேச்சை கேளு, இல்லை அந்த ஆள் பேச்சை கேளு, எது வேணும்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் தான் இந்த ஐபிஎல் மூவி ஓகே பண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் அடுத்தடுத்து நீங்க சொன்ன மாதிரி அவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு நாங்கள் யாரு கூட, செல்லம் கூட இல்லை, இப்போ உங்க டைரக்டரோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரேக்கப் டைரக்டரோட கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க நாங்கள் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.